ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம யூகே பீச் தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, உங்களோட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க. நார்மலாக நம்ம ஊர் பீச் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ப்ளூ கலராக இருந்தது. நீட்டாக பளிச்சுன்னு இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. செகண்ட் ஒன் வந்து அலைகள் வந்து அதிக அளவில் இல்லை, நார்மலாக சிம்பிளாக இருந்தது, லைட்டாக தான் இருந்தது. அதே மாதிரி சவுண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, அலைகளுடைய சவுண்டும் கிடையாது. ஏன்னா அலைகள் அதிகமாக இல்லாததுனால அலைகளோட சவுண்டு கிடையாது. அதே மாதிரி அங்கே இருந்த பீப்புள்ஸும், அதாவது மக்களும் சவுண்ட்ஸ் அதிகமாக கொடுக்காம லிமிட்டாக சவுண்ட் குறைச்சி பேசி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கடலை பொறுத்த வரைக்கும் சவுண்டே இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக நீட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு நார்மலாக சவுண்ட்ஸ் அதிகமாக இல்லாமல் அமைதியாக இருக்கும் போதும் அந்த நீட்னஸோடு இருக்கும் போதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற பில்டிங்ஸும் நம்ம பாண்டிச்சேரியை அப்படியே எப்படி கொண்டு வருவோமோ அதே மெத்தட்ஸ்லேயே இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் எப்படி பில்டிங்ஸ் இருக்குமோ அதே மாதிரி பில்டிங்ஸாக தான் மேக்ஸிமம் இங்கேயும் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய கற்கள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கற்களாக கூழாங்கற்கள் அந்த மாதிரி அழகாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய மண்கள் எல்லாமே இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் இருக்கும்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைகளோட அந்த நீட்னஸாக அந்த வானம், அந்த ப்ளூ கலர் அந்த ஸ்கை இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அங்கே உள்ள டவர்ஸும் நல்லா நீட்னஸாக பார்க்கும்போதே லுக்னஸாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா, அந்த கடலுக்கு நடுவுலையே பாலம் ஒன்று கட்டி பண்ணியிருந்தாங்க. அதாவது பாதி இந்த சைடில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும், இந்த சைடில் வந்து போட்டிங், அதாவது ஷிப் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி மெத்தட்ஸ்லேயும் எடுத்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கத்தில் கொஞ்சம் அந்த ஸ்மெல், அதாவது கடலோட ஸ்மெல் வாசனை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நீட்டாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த மீன் பிடிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல லைட் ஸ்மெல்லோட போட்டிங்காக நல்லா இருந்தது பார்வைக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம். அது பார்வைக்கும் அழகாக இருந்தது. ப்ளஸ் வந்து எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாமல் நீட்டாக இருந்தது. போட்டிங் போகிறவங்களும் போயிட்டுருந்தாங்க. அதுவும் பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்தது. அங்கே உள்ள கடலே ப்ளூ கலராக இருக்கும்போது அந்த ஸ்கையோடு சேர்ந்து அதே மாதிரி சேம் கலர்ஸாக வரும்போது ரொம்ப பார்வைக்கு அழகாக இருந்தது. ப்ளஸ் வந்து அங்கே வந்து உள்ள பேர்ட்ஸும் அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த பேர்ட்ஸும் பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு அங்கே வந்து புறாக்களும் அதிகமாக இது பண்ணியிருந்தது. இப்போ புறாக்களை பொறுத்த வரைக்கும் யூகே எல்லா இடத்துலையுமே புறாக்கள் அதிகமாக இருந்தது. நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டைம்ஸ் போகும்போது புறாக்கள் அந்த கூட்டத்தோடு நான் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பில்டிங்ஸ், மலைகள் எல்லாமே நல்லா இருந்தது பார்வைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே அப்படின்ட்டு உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம்.
நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நானும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடியோஸும் எடுக்கும்போது கொஞ்சம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.